ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் ஃபஸ்ட்டு டைம் பழுத்திருக்கு. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கி வைக்கவே இல்லை. நம்ம சாப்பிட்டுட்டு போட்ட விதையிலிருந்து வந்தது தான். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காய் நாங்கள் அறுக்கிறோம். அதிகமாக காய் வைக்கல. இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கு. ஒரு 10 காய்க்கு மேலே இருக்கும் வச்சுருக்கு. எவ்வளோ தான் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து நம்ம அறுக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது என்ன டேஸ்ட்டில் இருக்கும், இனிக்குமா புளிக்குமா அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அறுக்கலான்னு சொல்லிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாதி பழம் மரத்துலேயே செவந்திருக்கு. சரி இருந்தாலும் அறுத்து பார்த்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழம் அறுத்தாச்சு. அறுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா அது கூடவே வந்தது ஒரு காயும் வந்துருந்துச்சு. பழம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு ஆப்போசிட்டாக காய் வந்து பார்த்திங்கன்னா வாயில் வைக்கவே முடியல. அப்படி ஒரு புளிப்பு. இருந்தாலும் பழம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.